யூஸ்வலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு எதனா பிரச்சனை, என்னோட மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, சொந்தக்கார கொடுமை அப்படின்னு வந்து நம்மக்கிட்ட சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ்வலி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னா நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். அவங்கள கஷ்டப்படுத்துகிறவங்கள பற்றி நம்மளும் அவங்க கூட சேர்ந்துட்டு தப்பாக பேசுவோம். அப்படி தப்பாக பேசுகிறதுனால எவ்வளோ பெரிய பாவம் நம்மளை வந்து சேரும்னு உங்களுக்கு தெரியுமா? அது என்னன்றதை இந்த கதைக்குள்ளே பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, யமதர்மராஜாவோட தர்பாரில் யமதர்மராஜா ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக உட்காந்துட்ருக்காரு. அதை கேட்கறதுக்காக ஆப்போசிட்ல ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. யமதர்மராஜா எல்லா கணக்கையும் பார்த்துட்டு அந்த லேடியை வந்துட்டு நரகத்தில் தூக்கிட்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்ட உடனே அந்த லேடிக்கு பயங்கர ஷாக். நான் அப்படி என்ன பாவம் பண்ணிட்டேன்? நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா? நான் யாருக்குமே எந்த துரோகமே பண்ணியிருந்தில்லை அப்படின்றது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு யமதர்மராஜா என்ன சொன்னார் தெரியுமா? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த பார்வதியோட வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த லேடிக்கு பயங்கர ஷாக். ஆமாம், எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும், எனக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்ட்டு அவங்களோட பாயிண்ட்லேருந்து அவங்க கதையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் காலையில் இவங்க போய் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது அவங்க ஹஸ்பண்டும் பசங்களும் எல்லாம் இறந்து கிடக்குறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி நைட்டு வந்து எங்கள் சொந்தக்கார் நாங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ஓட்டை பிரித்து எல்லாத்தையும் கீழே கொட்டி சாய்ச்சி விட்டு அவங்க ஹஸ்பண்டும் பசங்க தலைமையிலையும் விழுந்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட உடனே நம்ம லேடிக்கு வந்து பயங்கர கோவம் வந்துருச்சு. உங்கள் சொந்தக்கார் ஏன் அவங்க மேலே இவ்வளோ போகாமல், அப்படி நீங்கள் என்ன பாவம் பண்ணிட்டீங்க அப்படி இப்படின்ட்டு இல்லாதையும் பொல்லாதையும் அவங்க சொந்தக்காரை பற்றி இந்த லேடி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே